ஆகுதோ இல்லையோ 15 கோடி salary போகணும், 5 கோடி கரண்ட் பில் கட்டணும், வாடகை கொடுக்கணும் 5 கோடி, 25 தனியா எடுத்து வைக்கணும். கையில இருந்தெல்லாம் காலி ஆயிடுச்சு. பேண்டமிக்ல எவ்வளவு ஒரு சேலஞ்சிங். எல்லாம் தூங்குவாங்க, எங்க வீட்டுல எல்லாரும் தூங்குவாங்க. நான் தூங்காம யோசிச்சேன் நம்ம அப்பா 33 லட்சம் தானே கொடுத்தாரு, செப்ப நம்ம சொத்து மதிப்பு எவ்வளவு இருக்கு. எங்க சிஓக்கு குரூப் கால் ஜூம் கால்ல போட்டு, சார் நம்ம salary போட வேண்டாம், எந்த நிறுவனமும் போடல, நம்ம என்ன பண்ணலாம்னாரு. இல்ல நீங்க salary போட்டே ஆகணும், கொடுத்துருங்க. சார் கையில பணமே இல்லைன்னு. இல்ல நான் பேங்க்ல பேசிட்டு இருக்கேன். சின்ன வயசுல நம்ம அம்மா கிட்ட சொன்னல வெத்து கையின்னு, கையில் தானே சார் போட போறோம், கையெழுத்து போட்டு லோனை வாங்கிடுவோம்னு லோனை வாங்க. அந்த ஒரு 3 மாசம் என்னுடைய எம்ப்ளாய்க்கு எல்லாம் கரெக்டா போக வர மாதிரி பண்ணேன். இருந்து உணவு இதெல்லாம் அரிசியெல்லாம் வீணாகக்கூடாது, எல்லாரும் கொடுத்துட்டோம். எம்டியா நிற்கிறோம். எப்படி பிஸ்னஸ் பண்ணுறதுன்னு நைட்டில் உட்காந்து யோசிக்கும் போது நம்ம கடைக்கு கஸ்டமர் நம்மளை தேடி வர முடியல. ஆனால் எம்ப்ளாயி பூரா வேலை கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஒரு நாளைக்கு 55,000 லிட்டர் பால் வரும், வெஜிடபிள்ஸ் வந்துடும். நாங்கள் அதெல்லாம் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் செலவு பண்ண முடியல. அப்புறம் நைட்டில் அடுத்த நாள் சிஓட்ட இன்னைக்கு ஜூம் கால் மீட்டிங்கு, முக்கியமான மேனேஜர், பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ் எங்கே இருக்கோ அவங்களெல்லாம் லைனில் எடுங்க, 11 மணிக்கு மீட்டிங்கு. அந்த ஹோல் நைட்டு தூங்காமல் டிசைன் பண்ணுறோம். அப்புறம் தம்பி நம்ம கஸ்டமரை வர வைக்கணும், நீங்க எல்லாம் போய் கஸ்டமரை தேடுங்க, எல்லாருக்கும் இவ்வளவு பெர்சன்டேஜ், இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கவங்களுக்கு எல்லாம் அந்த செக்ரட்டரி இவங்களுக்கு எல்லாம் இவ்வளவு டிஸ்கவுண்ட் கொடுத்துரு, தோத்துருங்க, நீங்க கையில இருந்து லூஸ் பண்ணுங்க. இப்ப காய்கறி வாங்குறதுக்கு வெளியே போக முடியல, பால் வாங்க முடியல, இட்லி மாவு வாங்க முடியல, எதுவுமே வாங்க முடியல, ஸ்நாக்ஸ் வீட்டில் உட்காந்து திங்க முடியல. போய் கொடுக்க ஆரம்பிச்சோம். ஒவ்வொரு பிரான்ச்லயும் நடக்கிற சேல்ஸை விட பல மடங்கு ஆயிடுச்சு. எங்க சிஓ எப்படி சார் யோசிச்சீங்க?